காலை வணக்கம். இன்று நாம் இந்த வகுப்பில் கலந்து ஆலோசிக்கப்படுவது, அறிந்து கொள்ளப் போவது அழகு 1, அதாவது யூனிட் 1ல நீர் சேகரிப்பு முறைகள். என்னுடைய பெயர் இளங்கோவன், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், கெஸ்ட் ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் டிவிஷன், காந்திகிராம் ரூரல் யூனிவர்சிட்டி, திண்டுக்கல். இந்த நீர் அறுவடை என்பது வாட்டர் ஹார்வெஸ்டிங், ஹவு டு கண்டக்ட் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ப்ரொசீஜர்ஸ். இதை நம்ம தமிழ்ல இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த தலைப்பின் கீழே சில கட்டமைப்புகள், அதாவது என்னன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நோக்கங்கள், அடுத்த அறிமுகம், அடுத்து பிராந்திய கண்ணோட்டங்கள், நீர் அறுவடை நுட்பங்கள், இன்சிட்டு நீர் அறுவடை நுட்பங்கள், அதாவது நாம் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய இயல்பான சூழ்நிலையில் செய்யக்கூடிய செயல்கள், அதனுடைய தொழில்நுட்பங்கள் தான் இன்சிட்டு நீர் அறுவடை நுட்பங்கள். மேற்பரப்பு நீர் அறுவடை நுட்பங்கள், ரன் ஆஃப் நீர் சேமிப்பு கட்டடமைப்புகள். ரன் ஆஃப்னா மேலோட்டமா பரவலா போகக்கூடிய நீர். நீர் அறுவடை குளம் அல்லது நீர் சேமிப்பு தொட்டி. டைவர்ஷன் பண்ட் அல்லது சேனல். இப்ப ஒரு இடத்துல நீரை தேக்கி வச்சிருக்கோம், அதை வாய்க்கால் மூலமாக, கால்வாய் மூலமாக அதை கடத்துறது. அது மூலமா இப்ப நம்மளுக்கு பெய்யக்கூடிய இடங்கள் அந்த கால்வாய் மூலமா, சேனல் மூலமா கொண்டு சேர்க்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா நீர் பரவுதல், ரூஃப் டாப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட். அதாவது மழை பெய்யும் நேரத்துல நம்ம வீட்டு பகுதியில, கூரை பகுதியிலயோ நம்ம மழை நீரை சேகரிக்கிறது. அடுத்ததா நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, இந்த நீர் அறுவடை எதற்காக? நீர் அறுவடை பொதுவாக வேளாண்மை துறையில் பயிர்களை உற்பத்தி செய்வதற்காக. தற்போது நான் கூறிய அனைத்து விவரங்களையும் வரக்கூடிய பாடத்திட்டங்களில் நாம் பார்க்கலாம். நோக்கங்கள்: நீர் சேகரிப்புக்கான பல்வேறு பாரம்பரிய முறைகள் பற்றி அறிந்து கொள்ளுதல், கூரைமலை நீர் சேகரிப்பு பற்றிய கருத்தை அறிந்து கொள்ளுதல், பயிர் உற்பத்திக்கு நீர் சேகரிப்பின் பங்கு மற்றும் பயன்பாடு ஆகியவற்றை அறிந்து கொள்ளுதல். அறிமுகம், இன்ட்ரோடக்ஷன். கிட்டத்தட்ட அனைத்து மனித நடவடிக்கைகளுக்கும் எதிர்கால சந்ததியினர் சார்ந்திருக்கும் சுற்றுச்சூழல் அமைப்புகளை நிலை நிறுத்துவதற்கும் தண்ணீர் இன்றியமையாதது. நீர் வரையறுக்கப்பட்ட மற்றும் பாதிக்கப்படக்கூடிய வளம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டிய அவசியத்தில் நாம் இருக்கிறோம். நீர் தேவை என்பது வரையறுக்கப்பட்ட ஒன்றுதான். அதே சமயம் நீர் பாதிக்கப்படக்கூடிய ஒரு வளம், ஒரு ரிசோர்ஸ் அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, பொல்யூஷன், மாசுக்களால் நீர் கெட்டு போறதுனால வேளாண்மை பயிர் அதுல சரியா நம்ம பண்ண முடியாது. நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான குடிநீர் அதை நம்ம பயன்படுத்த முடியாது. தொழிற்சாலைகளுக்கு தேவையான நீர்ல ஏதாவது பிரச்சனைகள் இருந்துருச்சு, அதாவது அன்னோன் ஆக்சிடென்ட்ல ஏதாவது அதுல ஒரு பாதிப்புகள் இருந்துருச்சு, பாக்டீரியா, ஃபங்கல், வைரஸ் இந்த மாதிரி, அல்லது ஏதாவது கிருமிகள் எதிர்பாராம அதுல இருந்துச்சுன்னா அதனால நிறைய பாதிப்புகள் வரும். அதைத்தான் அவங்க இங்க என்ன சொல்றோம்னா, பாதிக்கப்படக்கூடிய வளம் எது? நீர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது திறமையாகவும் சமமாகவும் சுற்றுச்சூழல் ரீதியாகவும் பயன்படுத்தப்பட வேண்டும். தண்ணீரின் பயன்பாடுகளின் பட்டியல். 1, நீரின் உள்நாட்டு பயன்பாடுகள். அதாவது நாம் வசிக்கக்கூடிய இடம், அது கிராமமா இருக்கட்டும், மாவட்டமா இருக்கட்டும், மாநிலமா இருக்கட்டும், ஒரு நாடா இருக்கலாம். அடுத்தது விவசாயத்திற்கு நீர் பயன்பாடு. வேளாண்மை துறையில் நாம் உயிர் வாழ தேவையான பயிர்களை வளர்ப்பதற்கு நீர் எப்படியெல்லாம் பயன்படுது அப்படின்ற விஷயத்தை பார்க்க போறோம். அடுத்ததாக நீரின் தொழில்துறை பயன்பாடுகள். இந்த நீரை பயன்படுத்தி ஏகப்பட்ட தொழிற்சாலைகள் இன்னைக்கு இந்திய அளவிலும் உலக அளவிலும் நிறைய தொழிற்சாலைகள் பெருகிக்கிட்டு இருக்கு. எதுக்கு? ஃபார் த பர்பஸ் டு சப்போர்ட் அவர் டே பை டே லைஃப்.
அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க. அந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு தண்ணீர் என்பது எவ்வளவு அவசியம் அப்படின்றத நம்ம இங்க பார்க்க போறோம். நீரின் வீட்டு உபயோகம். நம்மளுக்கு இருக்கக்கூடிய மொத்த நீர் வளத்தில், நீர் ஆதாரத்தில் 15% தண்ணீர் வீட்டு உபயோகத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது. தண்ணீர் குடிப்பதற்கும், குளிப்பதற்கும், சமைப்பதற்கும் வீட்டு அளவில் நம்மளுக்கு வந்து பயன்பாடாக இருக்கிறது. அடுத்து இரண்டாவதாக பார்க்க போனோமானால் விவசாயத்திற்கு நீர் பயன்பாடு. விவசாயம் தான் தண்ணீரை அதிகம் பயன்படுத்துகிறது. நமக்கு இருக்கக்கூடிய இந்த நீர் வளத்துல அதிகமா வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னா வேளாண் தொழிலுக்கு தான். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 70% நீர்ப்பாசனத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. தோட்டம், விவசாயம், விலங்குகள் மற்றும் மீன் முதலியவற்றை வளர்க்கவும், அதிலிருந்து நம்ம வந்து வருமானம் பெறுவதற்கு தேவையான கட்டமைப்புகளை உருவாக்கவும் இந்த நீர் வந்து பயன்படுகிறது. குறிப்பாக வந்து கால்நடைகள் வளர்ப்பு, இந்த மாதிரி வந்து லைஃப் ஸ்டாக் அனிமல்ஸ் நிறைய சொல்லிட்டே போகலாம். அடுத்ததா பார்த்தோம்னா இந்த வேளாண்மையில பார்க்கும்போது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா தோட்டப்பயிர்கள், செடிகள் வளர தண்ணீர் தேவை. செடிகள் வளரும் போது ஒளிச்சேர்க்கை நடைபெறுகிறது. அந்த ஒளிச்சேர்க்கையின் போது அவை தண்ணீரை உட்கொள்கின்றன. எதன் மூலமாக? வேரின் மூலமாக பூமியின் அடியிலிருந்து எடுத்துக்கொள்கின்றன. பயிர்கள், பழங்கள், பூக்கள், காய்கறிகள் விளைவிக்க போதுமான தண்ணீர் தேவைப்படுகிறது. நீரின் தொழில்துறை பயன்பாடுகள். தயாரிப்பை உருவாக்குவதற்கு, அதாவது தயாரிப்பு மீன்ஸ் பொருட்களை, மதிப்பு கூட்டப்பட்ட ஒரு பொருட்களை தயார் செய்வதற்கு தொழிற்சாலைகள் இருக்கின்றன. உபகரணங்கள் உருவாக்குதல், டூல் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் தயார் பண்றது. இப்ப சாதாரணமா வந்து ஒரு இரும்பு தொழிற்சாலையில வந்துட்டு ஒரு இரும்பு பாத்திரமோ இரும்பு மெஷினரியோ ஏதோ ஒண்ணு நம்ம வந்து வடிவமைக்கணும் அப்படின்னா அதை வந்து அதிகமான ஒரு வெப்பநிலையில வந்து சூடேற்றி பழுக்க வைத்து அதை அந்த உருவத்திற்கு மாற்றி பின்னர் என்ன செய்வாங்க? அதை குளிரூட்டுவாங்க. அந்த குளிரூட்டுறதுக்கு தண்ணி தேவை, ஹார்டனிங் பண்றதுக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தொழிற்சாலைக்கு நம்ம தேவைப்படுறதுனால தண்ணீரை அங்க அதிகமா யூஸ் பண்றாங்க. ஒரு பொருளை உற்பத்தி செய்த ஒரு பொருளை சுத்தப்படுத்த, என்னது, கழுவுவதற்கு, குளிரூட்டப்படுவதற்கு, இன்னும் சொல்ல போனா பதப்படுத்துறதுக்கு நீர் வந்து அதிகமா தேவைப்படுது. அடுத்து தொழில்துறைகள்ல உற்பத்தி பண்ணக்கூடிய பொருள்களை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு கப்பல் மூலமாக வணிகம் செய்வதற்கு தண்ணீர் பயன்படுத்தப்படுகிறது. நீர்த்தல் அப்படின்றது டைலூஷன். ஒரு குறிப்பிட்ட திரவ வடிவிலான ஒரு பொருளை டைலூட் பண்ணி அதை நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக மாற்றுவதற்கு பயன்படுது. ரசாயனம், காகிதம் மற்றும் உணவு உற்பத்தியில் அதிகபட்ச அளவு தண்ணீர் பயன்படுத்தப்படுகிறது. நீரின் முக்கிய ஆதாரம் என்ன? எவ்வளவோ நீர், வாட்டர் சோர்ஸ் சொல்லலாம். ஆனா வந்து நீருக்கு வந்து முக்கிய ஆதாரம் மழை. அதாவது என்னன்னா பிரெசிபிட்டேஷன். இயற்கையில் இது தூய்மையானது. இந்த மழை நீர் இயற்கையில் மிக தூய்மையானது. இயற்பியல் முறையில் இது சுத்தமானது. வேதியியலில் இது மென்மையான நீர். மற்றும் சில கண்ணுக்கு தெரியாத துகள்கள் கரைந்துள்ளன. இதில் நோயை உண்டாக்கும் பாக்டீரியா காணப்படாது. எதுல? மழை நீர்ல. நீரில் இருக்கும் தனிமம் 3: ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் ஆகும். தண்ணீருக்கான வேதியியல் சூத்திரம் H2O ஆகும். ஹைட்ரஜன் தனிமம் 2 பங்கும் ஆக்சிஜன் தனிமம் 1 பங்கும் கலந்ததுதான் தண்ணீர். ஒவ்வொரு மூலக்கூறும் 2 ஹைட்ரஜன் அணுக்கள் மற்றும் 1 ஆக்சிஜன் அணுவால் ஆனது அப்படின்றது நம்ம வேதியியல் படி நம்ம அறிந்து கொள்கிறோம். இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா எப்படிலாம் நம்மளுக்கு வந்து தண்ணி கிடைக்குது, வாட் ஆர் த சோர்சஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஆறு, அடுத்து மழை, அடுத்து ஓடை, அடுத்து வந்து பூமிக்கடியிலிருந்து எடுக்கக்கூடிய ஹேண்ட் பம்ப் மூலமா தண்ணி எடுக்கிறோம். அடுத்து வந்து டேப் வாட்டர், குழாய்கள் மூலமாக. அடுத்தது வந்து பாண்ட், குளம், குட்டை, ஏரி, கிணறு,
கடைசியாக சொல்ல போனால் மிக பெரிய நீர் ஆதார மையம் எது? அணைக்கட்டு. நான் குறிப்பிட்ட இந்த இடங்களிலிருந்து நமக்கு வாட்டர் சோர்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. பிராந்திய கண்ணோட்டங்கள். பிராந்திய கண்ணோட்டங்கள் என்பது ரீஜனல் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். அதாவது ஒரு நாட்டுல, ஒரு மாநிலத்துல, ஒரு மாவட்டத்துல, அதாவது ஒரு 6 மாவட்டங்கள் சேர்ந்து ஒரு ரீஜன். தென் தமிழ்நாடு, தென் இந்தியா, வட இந்தியா. சோ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு பரப்பளவுல உள்ள ஒரு இடங்களில் நிகழக்கூடிய, அது வேளாண்மை தொடர்பா இருக்கலாம், அல்லது ஒரு தொழில் தொடர்பா இருக்கலாம். அதற்கு வாட்டர் தண்ணீர் எந்த அளவுல பயன்படுது, விவசாயத்துக்கு எவ்வளவு தேவைப்படுது, அன்றாட வாழ்க்கைக்கு எவ்வளவு தேவைப்படுது, தொழிற்சாலைகளுக்கு எவ்வளவு தேவைப்படுது, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அறிந்து அதிலிருந்து சில ஆராய்ச்சிகளும் பண்ணி, அதுல சர்வே பண்ணி, மக்களுக்கு பயன்படக்கூடிய, நாட்டுக்கு பயன்படக்கூடிய ஒரு விஷயமாக இதை கொண்டு வர்றதுதான் பிராந்திய கண்ணோட்டங்கள். நீர் சேகரிப்பு என்பது எந்த வகையான நீரையும் சேகரித்தல், சேமித்தல் மற்றும் பாதுகாத்தல். நீர் சேகரிப்பு தொழில்நுட்பத்தை பாதிக்கும் பல காரணிகள் உள்ளன. நிறைய பாராமீட்டர்ஸ் இருக்கு. மழை நீர், ஓடை, நீர்ப்பாசனம், வீட்டு மற்றும் கால்நடை நுகர்வு மற்றும் மீன் வளர்ப்பு, அதன் உற்பத்தி பயன்பாட்டிற்கான ஓட்டம். இந்த இடத்துல என்ன சொல்ல நடைமுறைகள். இருப்பினும் மழைப்பொழிவு மிக முக்கியமான அளவுருவாகும். நீர் அறுவடை தொழில்நுட்பங்கள். இன்சிட்டு நீர் அறுவடை தொழில்நுட்பங்கள், அதாவது இயல்பு சூழலில் நிகழக்கூடிய நிகழ்வுகள். இன்சிட்டு நீர் சேகரிப்பு என்பது இயல்பு சூழலில் நீர் சேகரிப்பு என்பது மழை நீரை மண்ணில் விழும் இடத்தில் சேகரிப்பது. மண் மற்றும் நீர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் இந்த வகையின் கீழ் வருகின்றன. தண்ணீர் பற்றாக்குறை உள்ள வறண்ட மற்றும் வறண்ட பகுதிகள் முக்கியமாக மானாவாரி விவசாயத்தை நம்பியுள்ளன. எப்போ மழை பெய்யும், அந்த மழையை எதிர்பார்த்து விவசாயிகள் என்ன செய்வாங்க, அதுக்கேற்ற மாதிரி நிலத்தை தயார் பண்ணுவாங்க, விதைகளை தயார் பண்ணுவாங்க, அந்த பயிரை விளைவிக்கிறதுக்கான அனைத்து முயற்சிகளையும் எடுப்பாங்க. எனவே இந்த பகுதிகளில் நீர் பயன்பாட்டு திறனை மேம்படுத்தவும், உற்பத்தி திறனை அதிகரிக்கவும், உள்ளூர் நிலைமைகளுக்கு ஏற்றவாறு மழைநீர் மேலாண்மை திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியமாக உள்ளது. பின்வரும் மண்ணின் ஈரப்பதம் பாதுகாக்கப்பட வேண்டிய நுட்பங்கள் பொதுவாக மானாவாரி நிலங்களில் பயன்படுத்தப்படுகின்றன. அது எப்படி என்ற விஷயங்களை கீழ்கண்டவாறு நம்ம பார்க்கலாம். விளிம்பு பிணைப்பு, பெஞ்ச், மொட்டை மாடி அங்க நம்ம சேகரிக்கிறது, விளிம்பு அகலி, நாலா கட்டுதல் மற்றும் விளிம்பு தாவர தடைகள். இனி ஒன்னொன்னா நம்ம பார்க்க போறோம். விளிம்பு பிணைப்பு சாய்வான மற்றும் மலைப்பாங்கான நிலங்களுக்கு மண் உற்பத்தி திறன் மிகவும் குறைவாக இருக்கும் நில மேலாண்மை நடைமுறை. இது ஒரு நிலப்பரப்பின் இயற்கை எழுச்சியுடன் கற்களின் கோடுகளை வைப்பதை உள்ளடக்கியது. இந்த நுட்பம் மழையை நீரோட்டமாக மாற்றுவதற்கு முன்பு பிடிக்கவும் தக்க வைக்கவும் உதவுகிறது. இது மண்ணை கனமாகவும் ஈரப்பதமாகவும் வைத்திருப்பதன் மூலம் காற்றின் அரிப்பை தடுக்கிறது. அதாவது காற்று மூலமா சாயில் மண் அரிக்கப்படும். நீர் அதிகமான போக்கு இருந்தாலுமே மண் அரிக்கப்படும். அதனால இந்த விளிம்பு பிணைப்பு முறை நம்மளுக்கு உதவியாக இருக்கும். மொட்டை மாடி. மொட்டை மாடியில் பாதி வெட்டுதல் மற்றும் பாதி நிரப்புதல் மூலம் மலைச்சரிவுகளில் படிகள் போன்ற வயல்களை உருவாக்குவதை உள்ளடக்கியது. மொட்டை மாடி மூலம் பல சிறிய பாதுகாக்கப்பட்ட தளங்களாக மாற்றலாம். பெஞ்ச் மொட்டை மாடிகள் ஓடும் நீரின் வேகத்தை குறைக்க உதவுகின்றன. சில இடங்கள்ல பார்த்தோம்னா மொட்டை மாடிகளை
மழை பெய்யும் காலங்களில் மொட்டை மாடியில கிட்டத்தட்ட ஒரு 3000 சதுரடி அல்லது 1500 சதுரடி பரப்பளவுள்ள ஒரு மொட்டை மாடி. அதுல விழுகக்கூடிய தண்ணீர் வீணா வீட்டுக்குள்ள விழுந்து ரோட்டுக்கு போய் வீணா போகுது. அந்த தண்ணீரை நம்ம சேமிச்சு வைக்கிறதுனால நம்ம வீட்டுக்கு பக்கத்துல அந்த பின்புறமோ அல்லது சந்து பகுதியிலயும் நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த போருக்கு வாட்டர் என்ன ஆகுது, ரீசார்ஜ் ஆகுது. அடுத்து தண்ணீர் கஷ்டங்கள் வரும்போது நம்ம சேர்த்து வைக்கப்பட்ட இந்த மழை தண்ணீர் நம்மளுக்கு அன்றாட நடவடிக்கைகளுக்கு பயன்படுது. விளிம்பு தாவர தடை மலைச்சரிவுகளில் நிலையான விவசாயத்திற்கான விருப்பத்தை வழங்குகிறது. இந்த ஹெட்ஜ் பிளான்ட்னு ஒண்ணு இருக்கு, ஹெட்ஜ் ரோசஸ் தாவர தடை. வேகமாக வளரும் மற்றும் ஆழமாக வேர்விடும் பருப்பு மரங்கள் அல்லது புதர்களாக வளரக்கூடிய லூகோசெஃபாலா, கிளெரிசிடியா செபியம், எரித்ரினா போன்றவற்றை நடுவதன் மூலம் இந்த விளிம்பு தாவர தடை நம்மளுக்கு கிடைக்கும். மண் அரிப்பை தடுக்கும், மண்ணை தேக்கி வைக்கலாம், வீணா தண்ணி வெளியே போய் சேதமாகாம அது தவறான ஒரு அதாவது செயல்பாடுகளுக்குன்னு சொல்லக்கூடாது, தேவைப்படாம தண்ணீர் வீணாகும். அதை நம்ம தடுக்க முடியும். மண் இழப்பை சரிபார்த்து, மண் இழப்பு எப்படி ஏற்படும்? மண் அரிப்பு. இப்போ ஒரு கால்வாயே நம்ம வச்சிருக்கோம், அந்த கால்வாயினுடைய இரு கரைகளை நம்ம செவ்வனே சீர்படுத்தாம இருந்தா என்ன ஆகும்? தண்ணீர் வரக்கூடிய காலங்கள்ல ரெண்டு பக்கமும் அரிப்பு ஏற்பட்டு அந்த அரிப்பு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம விளைநிலங்களையும் பாதிக்கும். அதே போல நம்ம வேளாண் தொழில் செய்யக்கூடிய பகுதிகளில் பாத்தீங்கன்னா ஒரு சரிவான பகுதியா இருந்தா அதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம திட்டா அதை நம்ம ஒரு கல்கோட்டையெல்லாம் அமைத்து இந்த மாதிரி வாட்டர்லாம் அரிச்சிட்டு மண் அரிச்சிட்டு போகாம அந்த மாதிரி சாய்வான மலை அடிவார பகுதிகள் அல்லது மேடிலிருந்து பள்ளமாக உள்ள பகுதிகள் அந்த மாதிரி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த மாதிரி நிலங்களை சீர்படுத்தி வச்சு நம்ம பண்றது இந்த மாதிரி தடைகளை விளிம்பு தடைகள்னு சொல்லலாம். சில இடங்கள்ல தாவரங்களை வளர்த்து மண் எரிப்பை தடுக்கிறாங்க, அதுதான் விளிம்பு தாவர தடை. குயிஸ் பெரிஸ் இது ஒரு விதமான நீர் அரிப்பை தடுக்கவும் தண்ணீரை தேக்கவும் பயன்படுத்தப்படுறாங்க. குயிஸ் பெரிஸ் என்பது 10 இருந்து 12 மீட்டர் ஆழம் உள்ள குழிகள். அதாவது என்னன்னா நம்ம குழிகளை தோன்றோம் 10 இருந்து 12 மீட்டர் ஆழம், கிட்டத்தட்ட ஒரு சின்ன கிணறு மாதிரி. மழைக்காலங்களில் ஓடி வரக்கூடிய தண்ணீர் இதுல சேமிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கங்கள் எங்க அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இது ராஜஸ்தான்ல அதிகமா விவசாயிகள் பயன்படுத்துறாங்க. நீர்க்கசிவை சேகரிக்க தொட்டிகளுக்கு அருகில் தோண்டப்படுகிறது. அதாவது ஏற்கனவே நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம், அதுல இருந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா டிராப்பா கசிஞ்சு வெளியே வருது அப்படின்னா அந்த கசிவுனால வெளியேறக்கூடிய தண்ணீர்களை சேமிக்கிறதுக்கு தான் குயிஸ் பெரிஸ் மெத்தட். குறைந்த மழைப்பொழிவு உள்ள பகுதிகளில் மழை நீரை சேகரிக்கவும் பயன்படுத்தலாம். குழியின் வாய்ப்பு பொதுவாக மிகவும் குறுகியதாக இருக்கும். இதனால் சேகரிக்கப்பட்ட நீர் ஆவியாகாமல் தடுக்கப்படுகிறது. நிலத்தடியில் துளையிடும் போது குயிஸ் பெரிஸ் குழி அகலமாகிறது. இதனால் நீர் ஒரு பெரிய பரப்பளவில் ஊடுருவதற்கு வாய்ப்பாக அமைகிறது. விளிம்பு அகழி. விளிம்பு அகழி என்பது ஒரு சேரும் சகதியுமான வயலில் தொடர்ச்சியான அல்லது தடுமாறிய அகழிகளை அமைப்பதாகும். அதாவது சேரும் சகதியுமா இருக்கிற இடத்துல வேளாண் தொழில் செய்யறது கொஞ்சம் கஷ்டம். அந்த மாதிரி இடத்துல இந்த விளிம்பு அகழிகளை நம்ம அமைக்கலாம். இது ஓடும் நீரை மண்ணுக்குள் இடைமறித்து ஊடுருவ செய்கிறது. குறிப்பாக ஆழமற்ற மண், ஆழம் கொண்ட செங்குத்தான சாய்வு நிலத்தில் விளிம்பு அகழி செய்யப்படுகிறது. நாலா பண்ட். The bund created is a mixture of soft rock and black cotton soil. அதாவது சின்ன சின்ன
ரொம்ப கடினமா இல்லாத கற்கள், கூழாங்கல்னு கூட சொல்லலாம். அதுவும் இந்த இது கருமண், சரியா, பிளாக் காட்டன் சாயில், பருத்திலாம் வந்து நடவு செய்யறதுக்கு ஒரு கருமை நிற மண் வந்து பயன்படுத்துவோமே, அதுதான் பிளாக் காட்டன் சாயில். மழைக்காலத்தில் நாம் இதை பார்த்திருப்போம். இயற்கையான வடிகால் அதுதான் நாலா. நாலானா நம்ம வேற என்னமோன்னு நினைக்க கூடாது. இயற்கையான வடிகால் அதுதான் நாலான்னு சொல்றாங்க. இதன் வழியாக மேற்பரப்பு நீரோட்டம் கீழே பாய்கிறது. இதனால் கணிசமான நீர் இழப்பு ஏற்படுகிறது. அப்படி நேரடியா வந்து மேற்பரப்பு நீரோட்டம் கீழ் நோக்கி பாயும் போது வாட்டர் வேஸ்டேஜ், அதாவது தண்ணீர் சேமிப்பு வந்து வீணா போகுது. தண்ணீர் வந்து எவ்வளவு முக்கியம்னு நம்மளுக்கு தெரியும். ஆனா அந்த தண்ணி வீணாகிறத வந்து நம்ம கவனிக்கிறதே கிடையாது. இதனால் கணிசமான நீர் இழப்பு ஏற்படுகிறது. வடிகால்களில் பாயும் தண்ணீரை பயன்படுத்துவதற்காக ஓடும் நீரின் ஓட்டத்தை சரிபார்க்க நாலாவின் குறுக்கே ஒரு சிமெண்ட் அல்லது பாறை அணை கட்டப்படலாம். அணையின் காரணமாக மேல் நீரோட்டத்தில் நீர் தேங்குகிறது. அதாவது ஒரு நம்ம தடுப்பணை வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப தண்ணி வந்து தேக்கப்படுது. தேக்கப்படும் போது என்ன ஆகும், அந்த தேங்குறதுக்கு இப்போ ஒரு டேமுக்கு தண்ணி எங்க இருந்து வருதோ அந்த மலைச்சரிவிலிருந்து வரக்கூடியது என்ன ஆகுது, தேக்கப்படுது. மற்றும் பாயும் நீரின் அளவு உயர்த்தப்படுகிறது. இதன் விளைவாக நிலத்தடி நீர் ரீசார்ஜ் அதிகரிக்கிறது. இப்படி நம்ம தேக்கி வைக்கிறதுனால என்ன ஆகும், அக்கம் பக்கத்தில் உள்ள சுற்றுப்புறங்களில் உள்ள கிணத்துல வந்து என்ன ஆகும், நீர் அந்த நீர் அந்த ஊத்துன்னு சொல்றோம் இல்லையா, நீர் வரக்கூடிய வாய்ப்புகள், நீர் பெருகக்கூடிய வாய்ப்புகள் அது வந்து அதிகமா இருக்கும். மேற்பரப்பு நீர் அறுவடை நுட்பங்கள், இது வந்து ஒரு பாரம்பரிய முறை, பாரம்பரிய கட்டமைப்பு. ஏறக்குறைய அனைத்து பிராந்தியங்களிலும், எல்லா ரீஜன்ஸ்லயும் உள்நாட்டு பாரம்பரிய அறிவு அடிப்படையிலான பாரம்பரிய நீர் சேகரிப்பு முறைகளை பயன்படுத்துவதில் இந்தியா வளமான வரலாற்றை கொண்டுள்ளது. சரியா, ஒரு இண்டிஜினஸ் டெக்னாலஜி நாலேஜ் ஆர் இன்ட்ரா இந்த மாதிரி வந்து சொல்றது என்னன்னா, நம்ம உள்நாட்டு பாரம்பரிய அறிவு. அதாவது இது உள்நாட்டு பாரம்பரிய அறிவுன்னு சொல்லும் போது எதை நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்னா, நம்ம மூதாதையர்கள், நம்ம முன்னோர்கள், தாத்தா பாட்டி அந்த லெவல்ல இருந்து இன்னும் அவங்களுடைய பெற்றோர்கள் இந்த மாதிரி வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து தெரிந்து கொள்ளப்பட்ட சில விஷயங்களை வந்து நாம வந்து என்ன செய்யறோம், தொடர்ந்து அதை வந்து பராமரிச்சு வர்றோம். அதுதான் பாரம்பரிய முறைகள். அதுல வந்து குறிப்பா வந்து பார்த்தோம்னா பாரம்பரிய நீர் சேகரிப்பு முறைகளை பயன்படுத்துவதில் இந்தியா வளமான வரலாற்றை கொண்டுள்ளது. என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, இந்தியாவில தான் ட்ரெடிஷனல் டெக்னாலஜி, வாட்டர் இது சேவிங்கா இருக்கட்டும், வாட்டர் யூசேஜா இருக்கட்டும், இது ரெண்டுமே வந்து இந்தியாவில் வந்து முறையா பயன்படுத்தப்படுகிறது என்பதுல எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. இந்தியாவில் மேற்பரப்பு மற்றும் நிலத்தடி நீர் பாதுகாப்பு பல நூற்றாண்டுகளாக நடைமுறையில் உள்ளது. ஓல்டு ட்ரெடிஷன், பழங்கால முறைகள், அதாவது பழங்காலத்தில் இருந்தே கிராமப்புற இந்தியாவில், ரிமோட் ரூரல் வில்லேஜஸ் இன் இந்தியா, கிராமப்புற இந்தியாவில் குடிநீருக்கான முக்கிய சமூக ஆதாரமாக குளங்கள் மற்றும் தொட்டிகள் இருந்து வருகின்றன. இன்னும் பாத்தீங்கன்னா சில இன்டீரியர் ரிமோட் வில்லேஜுக்கெல்லாம் நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணறு வந்து குடிக்கிறதுக்கு மட்டும், சமையலுக்கு மட்டும், குடும்பத்துல வந்து நம்ம வந்து அன்றாட தேவைகளுக்கு பயன்படுத்துறதுக்கு மட்டும்தான், உயிர் வாழ்வதற்கான அடிப்படை தேவைகளுக்கு தான் அந்த குடிநீரை பயன்படுத்தணும்னு வச்சிருப்பாங்க ஒரு கிணறு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா கால்நடைகளுக்கு குளிப்பாட்டுறதுக்கு அந்த மாதிரி இதுக்கு தனிப்பட்ட ஒரு கண்மாய் குளங்கள் இருக்கும். துணி துவைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும், அதை குறிப்பிட்ட ஒரு ஏரியை வந்து துணி துவைக்கிறதுக்கு, மாட்டு வண்டிகளை கழுவ கொள்ள, இந்த மாதிரி நம்ம
வேளாண்மையில பயன்படுத்தக்கூடிய பொருள்களை கழுவி எடுக்கிறதுக்கு, சுத்தப்படுத்துறதுக்கு. இந்த மாதிரி இன்னும் போனோம்னா சில கிராமங்கள்ல பார்த்தோம்னா செக்டர் வைஸ் பிரிச்சிருப்பாங்க. இது தண்ணி குடிக்கிறதுக்கு, உயிர் வாழ்வதற்கு ஆதாரமான ஒரு இடம். இங்க வந்து குளிக்க கூடாது, ஆடு மாடு குளிப்பாட்டக்கூடாது அப்படின்னு. சோ இந்த மாதிரி வந்து அந்த காலத்துல இருந்தே நம்ம ஊர்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க, சில பாரம்பரிய முறைகளை வந்து கடைபிடிச்சிருக்காங்க. அது இப்ப பாத்தீங்கன்னா இன்னும் சில இடங்கள்ல இருக்குது. யாராவது தவறி போய் நம்ம வந்து குடிக்கிறதுக்கு பானையை வச்சு தண்ணி மோக்குற ஒரு குளத்துல வந்து யாராவது குளிச்சுட்டாங்க அப்படின்னா அந்த கிராமத்துல அவங்கள கூப்பிட்டு வந்து அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறாங்க. அது நல்ல விஷயம். என்ன எதுக்காக செய்யறாங்க? நம்ம வாழக்கூடிய இடம், நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு, நம்ம பயன்படுத்தக்கூடிய நீர், குடிநீர் சுத்தமா இருக்கிறதுனால ஒரு ஆரோக்கியமான வாழ்வை சமுதாயத்தில் நம்ம வாழ முடியும். அதுக்கு நீங்க எல்லாரும் ஒத்துழைக்கின்றதுதான் அந்த ஊர் கட்டுப்பாடு. இது குடிக்கிறதுக்கு, இது வந்து ஆடு மாடு வந்து குளிப்பாட்டுறதுக்கு அப்படின்னு பிரிச்சு வச்சிருக்காங்க. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பயன்படுத்தப்படும் சில நீர் சேகரிப்பு முறைகள். டாங்கா எப்படி, அதாவது இப்ப நம்ம பார்க்க போறது பார்த்தோம்னா, இப்ப மாடர்ன் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து நம்ம பார்க்கல. இப்ப நம்ம பார்க்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ட்ரெடிஷனல் முன்னோர்கள்லாம் எப்படி வந்து வாட்டரை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, எப்படி அதை பயன்படுத்தி இருப்பாங்க அப்படின்ற விஷயங்களை வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். அதுல வந்து பார்க்க போற விஷயம் என்னன்னா டாங்கா. ராஜஸ்தானின் பாலைவனங்களில், ராஜஸ்தான் வந்து பெருமளவும் பார்த்தீங்கன்னா பாலைவன பகுதியாக தான் இருக்கும். ராஜஸ்தானின் பாலைவனங்களில் கிணறு அல்லது குந்த் வகை கட்டமைப்புகள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வீட்டிலும் அல்லது பள்ளிக்கூடங்கள் அல்லது மத ஸ்தலங்கள் மற்றும் விவசாயிகள் வயல்களுக்கு அருகில் நிலத்தடியில் கட்டப்பட்டுள்ளன. இந்த டாங்கான்ற அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா நம் வசிக்கக்கூடிய ரெசிடென்சியல் ஏரியா, அதை சுற்றி பள்ளிக்கூடங்கள், மருத்துவ மையங்கள், மதஸ்தலங்கள், கோயில்கள், விவசாயிகள் வந்து வேளாண் தொழில் செய்யக்கூடிய வயல்களுக்கு அருகில் இது வந்து கட்டுறாங்க. மனிதர்கள் மற்றும் கால்நடைகள் குடிப்பதற்கு பயன்படுத்தப்படும் மழைநீரை சேகரிக்க இந்த கட்டமைப்புகள் பயன்படுத்தப்படுகின்றன. களிமண், குளத்தின் வண்டல் மண், நிலக்கரி சாம்பல் மற்றும் சரளை ஆகியவற்றின் கலவையை பிளாஸ்டரிங் செய்வதன் மூலம் நீர்பிடிப்பு பகுதி சிறப்பாக தயாரிக்கப்படுகிறது. இப்ப இந்த களிமண், குளத்தின் வண்டல் மண், நிலக்கரி சாம்பல், சரளை இதெல்லாம் வச்சு இந்த டாங்கா அமைப்பை செய்யறதுனால அது வந்து என்னது, தேக்கப்பட்ட சேமிக்கப்பட்ட தண்ணீர் வந்து என்ன கசியாது. சோ நம்மளுக்கு பாதுகாப்பா தேவைப்பட்ட எவ்வளவு நம்ம சேமிச்சோமோ அதோட தொழியும் குறையாம நம்மளுக்கு பயன்பாட்டுக்கு அது வந்து நம்மளுக்கு வந்து உதவி பண்ணும். அதனால இந்த டாங்கா அமைப்பை வந்து பண்றாங்க. காதின் காதின் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து தோரா அப்படின்னு சொல்லலாம். இதுவும் பாத்தீங்கன்னா வட இந்தியாவில் ராஜஸ்தானின் ஜெய்சால்மர் மாவட்டத்தில் அதிகமா பயன்படுத்தப்படுது. இங்க வந்து பாத்தீங்கன்னா மழை நீர் கிடைப்பது கொஞ்சம் கடினமா இருக்கு. மற்றபடி நீரோடையில கிடைக்குமா, அதுவும் கடினமா இருக்கு. அப்போ இது கிட்டத்தட்ட வந்து வானம் பார்த்த பூமி, மானாவாரி, அதாவது நீர் ஆதாரம் மிக குறைவாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி, குறைந்த வீழ்ச்சி பகுதி. அப்ப என்ன செய்யறாங்க, விவசாயத்திற்காக மேற்பரப்பில் ஓடும் நீரை அறுவடை செய்ய வடிவமைக்கப்பட்ட ஒரு தனித்துவமான கட்டுமானம் தான் காதின். காதினை நம்ம என்ன சொன்னோம், தோரான்னு சொன்னோம். ஏன் இந்த காதின்ற அமைப்பு வந்து அங்க பயன்படுத்துறாங்க? காதின் அமைப்பு விவசாய நிலங்களில் மழை நீரை சேகரிப்பது மற்றும் பயிர்களுக்கு உயிர் காக்கும் பாசனம். மழை நீரை சேகரிக்கிறோம் ரைட்டு, மற்றும் பயிர்களுக்கு தேவையான உயிர் காக்கும் பாசனம் அப்படின்னு சொல்றமே என்ன? பொதுவா வந்து நம்ம வீட்டுல வந்து பூத்தொட்டிகளை வந்துட்டு பூச்செடிகள் வளர்க்கிறோம்.
வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு சின்ன அளவுல வந்து வீட்டு தோட்டம் அமைக்கிறோம். அதுக்கு விதைகளை ஊன்றோம். அந்த விதைகளை ஊண்டிட்டு உயிர் தண்ணின்னு ஒண்ணு கொடுப்போம். ஏன்? விதைய ஒரு இடத்துல வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டுக்கு பின்புறம் உள்ள நிலப்பகுதியில வந்து அதை ஊண்டும் போது அங்கு போதுமான ஈரப்பதங்கள் இருக்காது. அப்போ அந்த விதையை ஊண்டிட்டு அதுக்கு உயிர் தண்ணி கொடுத்தாதான் அந்த விதை அந்த நீரை உறிஞ்சும். நீர் ஆதாரம் கிடைத்தாதான் அது மீண்டும் வளர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதே போல வந்துட்டு நர்சரி ஃபார்ம், நாற்று பண்ணைகள்ல சில செடியை வந்து வாங்கிட்டு வரோம். அந்த செடியை வாங்கிட்டு வந்து தொட்டிலையோ அல்ல சின்ன நிலப்பரப்புலையோ நம்ம வந்து ஊண்டும் போது குழி தோண்டி அந்த செடியை நட்டு வச்சு, இளஞ்செடி நர்சரி அதை வந்து நட்டு வைக்கும் போது அதுக்கு தேவையான தண்ணியை வந்து உடனே விடணும். அதுதான் உயிர் காக்கும் பாசனம். இந்த உயிர் காக்கும் பாசனத்தை வழங்குவதற்கு இந்த தண்ணீரை பயன்படுத்துறாங்க. எங்க? ராஜஸ்தான் பகுதியில். எந்த இடத்துல அதிகமா பண்றாங்கன்னா ஜெய்சால்மர் மாவட்டம். செடியை நட்டுருவாங்க. அதுக்கு தேவையான தண்ணீரை வந்து நம்ம ஆதாரமா கொடுக்கணும்ல. முதலாக அந்த வேர் பிடிப்பு ஏற்படணும். மண்ணோட வந்து அந்த வேர் பிணைந்து ஒரு பிடிப்பு ஏற்படணும். அடுத்து வந்து நம்ம 2 நாட்களுக்கு ஒரு முறையோ 3 நாளைக்கு ஒரு முறை விடக்கூடிய நீரை வந்து அந்த வேர் வந்து உறிஞ்சணும். அந்த வேர் உறிஞ்சி அந்த நீரானது தண்டு பகுதி வழியா இலைகளுக்கு, அந்த கிளைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் அந்த உயிர் தண்ணி. பண்டாரஸ் அல்லது பந்தாரஸ் அப்படின்றது என்ன? இது அதிகமா வந்து இந்த பழக்க வழக்கங்கள் வந்து மகாராஷ்டிராவில் வந்து குறிப்பாக கரும்பு நட்டு பராமரிக்கக்கூடிய, கரும்பு உற்பத்தியவே தொழிலாக கொண்டுள்ள வேளாண் விவசாயிகள் அதிகமா இதை ஃபாலோ பண்றாங்க. இது வந்து இதுவும் ஒரு முக்கியமான ட்ரெடிஷனல் முறை, பாரம்பரிய முறை. இது எப்ப பண்ணுவாங்க? இது ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னா, அதாவது ஹெவி ரெயின், கனமழையின் போது அதிகமான வெள்ளப்பெருக்கு ஏற்படும். மலை சரிவுகள்ல இருந்து வர்றது, ஓடைகள்ல வர்றது, ஆறுகள்ல இருந்து வர்றது, அல்லது நாம் வசிக்கக்கூடிய அந்த கிராம சுற்றுப்புற அமைப்புல இருந்து வந்து மேலோட்டமாக காட்டுத்தனமா வந்து அந்த நீர் வந்து ஓடுது. ஏன்? ஹெவி ரெயின். அந்த கனமழையின் போது பெய்யக்கூடிய வெள்ளத்தை கட்டுப்படுத்த இந்த கட்டமைப்புகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதிக மழையின் போது திறந்து வைக்கப்படும் ஷட்டர்கள் வழங்கப்பட்டுள்ளன. இதுல வந்து பாத்தீங்கன்னா தண்ணீரை சேகரிக்கிறாங்க, அதுல வந்து ஷட்டர் வச்சிருப்பாங்க. அதாவது மேல் நோக்கி திறப்பதற்கு அல்லது பக்கவாட்டில் திறப்பதற்கான ஷட்டர்கள் இருக்கும். இந்த நீர் தேக்கம் வந்து ஒரு குறிப்பிட்ட கொள்ளளவு தான் அது தேக்க முடியும். அப்ப இன்னும் மழை பெஞ்சிட்டே இருக்கு, 2 நாளா மழை பெஞ்சிட்டே இருக்கு, இரவும் பகலும் பெஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்ப அந்த நீர்த்தேக்க அமைப்புல உள்ள தேக்கப்பட்ட தண்ணீர் போக அதிகமா பெய்யக்கூடிய மழை தண்ணீரை வந்து என்ன செய்வாங்க? அந்த உபரி நீர், அதற்கு ஒரு சேனல், அதுக்கு ஒரு ட்ரைனேஜ் வாயில்கள் வழியாக அதை ரெடி பண்ணி அதை அனுப்பிடுறாங்க. இது வெள்ளத்தை தவிர்க்க உதவுகிறது. இதன் மூலம் நடப்பட்ட விவசாயம் செய்யப்பட்ட பயிர்கள் பாதுகாக்கப்படுது, அடிச்சுட்டு போகாது. மண் அரிப்பு முக்கியமா தடுக்கப்படுது. இந்த நீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் பொதுவாக கிழக்கு உத்தரப்பிரதேசம் மாநிலங்களில் காணப்படுகின்றன. இந்த பண்டாரஸ் அப்படின்ற அமைப்பு இப்ப 2 இடத்துல ஃபாலோ பண்றாங்க இந்தியால. ஒன்னு வந்து மகாராஷ்டிரா, இன்னொன்னு வந்து என்னது? யூபி, உத்தரப்பிரதேசம். ஜோஹாட் அப்படின்றது வந்து ஒரு சிறிய மண்ணால் செய்யப்பட்ட, அதாவது மண்ணால் செய்யப்பட்டதோட மண் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட செக் டேம். செக் டேம் அப்படின்னா என்ன?
ஒரு 50 அடி 30 அடி அகலத்துல, ஒரு 3 அடி ஆழத்துல, அல்லது 4 அடி 3 அடி ஆழத்துல ஒரு வாய்க்கால், ஒரு கால்வாய். அதுல வந்து மழை பெய்யும் போது அதிகமான வேகத்தோட வந்து தண்ணீர் வந்து போய் எங்கேயோ வீணாகுது. அப்ப என்ன ஆகும், குறிப்பிட்ட கண்மாய்க்கோ ஏரிக்கோ போய் சேரக்குள்ள இடையிலேயே வந்து பக்கவாட்டுல வந்து உடைஞ்சு போய் வீணாயிரும். அப்போ அந்த தண்ணி வந்து வீணாயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால்வாய் பகுதியில, அந்த கெனால், அந்த பகுதியில சேனல், அதுல வந்து என்ன செய்யறாங்க, குறுக்கே நம்ம வந்து ஒரு தடுப்பு அணை, சிறிய அளவுல ஒரு தடுப்பணை, தடுப்பு சுவர், அந்த மாதிரி வந்து நம்ம பண்றோம். அதுதான் வந்து ஜோகாட்ன்ற பெயரு. அதிக எண்ணிக்கையிலான ஜோகாட்கள் புத்துயிர் பெற்றுள்ளன. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அமைப்பு வந்து கிராமங்கள்ல சிறு விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கு. பெரிய விவசாயி மோர் தென் 5 ஏக்கர்ஸ் 10 ஏக்கர்ஸ் 50 ஏக்கர்ஸ் அவங்களுக்குலாம் பணம் அதிகமா இருக்கலாம். அவங்க நினைச்சா ஒரு குட்டி டேமே கட்டிக்குவாங்க. ஆனா அதே இது வந்துட்டு வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள விவசாயிகள் ஒரு தண்ணீரை சேகரிச்சு வச்சா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து நீர்ப்பாசனத்துக்கு தேவைப்படும் நேரத்துல தேவையான அளவு கிடைக்கும். அதனால இது வந்து குறிப்பா வந்து வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள ஏழை எளிய விவசாய மக்கள் வந்து இந்த செக் டேம் அமைப்பு வந்து அவங்க நிறைய பயன்படுத்துறாங்க. அதனாலதான் இப்ப ரீசெண்டா இது வந்து ஒவ்வொரு கிராமத்திலும் புத்துயிர் பெற்று எழுந்துகிட்டே இருக்கு, நடைமுறைக்கு வந்துகிட்டே இருக்கு. இதன் விளைவாக நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து காடுகளின் பரப்பு அதிகமாகிறது. இப்போ வாய்க்கால் ஓடுதுங்க, தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல தடுப்பணை போட்டு நம்ம தேக்கி வச்சுக்கிறோம். இந்த தேக்கி வச்சுக்கிறதுக்கு பக்கத்துல அந்த வரப்புக்கு பின்பக்கம், அந்த கரையோரத்துக்கு பின்பக்கம் நம்ம விளைநிலம் இருக்கு. அந்த விளைநிலத்தில் நம்ம செய்யக்கூடிய பயிர் மேலாண்மைக்கு தேவையான நம்ம ஒரு கிணறு வெட்டியிருப்போம், அல்லது ஆழமான குழி தோண்டி இருப்போம், அல்லது பண்ணை கூட்டை அமைச்சிருப்போம். அந்த கிணறு வந்து கோடை காலத்துல வத்திப்பு இருந்தாலும் மழைக்காலங்களில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய தண்ணீரை தேக்கி வைப்பதன் மூலமாக, அல்லது அதிகப்படியான வெள்ளப்பெருக்கு ஏற்படும் தேக்கி வைத்து நிறுத்தி வைப்பதன் மூலமாக பூமிக்கு அடியில் சென்று ஊத்து பெருகி அந்த கிணறுல உள்ள நீர்மட்டம் உயர்வதற்கான வாய்ப்பு வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது. இதனால் ராஜஸ்தானில் வறண்ட ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. பாருங்க, இந்த அமைப்புகளை வந்து எல்லாரும் அவங்க பண்றதுனால, அதாவது பெரும்பாரியான மக்கள் விவசாயிகள் இதை ஃபாலோ பண்றாங்க. அதனால வந்து பூமிக்கு கீழே உள்ள வாட்டர் ரிசோர்ஸ், அந்த நிலத்தடி நீர் மட்டம் வந்து நல்லா உயர்ந்து காணப்படுது. எங்க? கிணறுகள்ல, குளங்கள்ல, ஏரிகள்ல. ஜாலராஸ் இது வந்து ஒரு ட்ரெடிஷனல் தொழில்நுட்பம், பாரம்பரிய தொழில்நுட்பம். ஜாலரஸ் அப்படின்ற ஒரு பாரம்பரிய நீர்த்தேக்கம் மற்றும் நீர் பயன்பாடு எங்க அதிகமா மக்களால் கடைபிடிக்கப்படுகிறது என்றால் ராஜஸ்தான் மற்றும் குஜராத், இந்த 2 மாநிலங்களையும் இது அதிகமா இந்த முறைகள் வந்து பயன்படுத்தப்படுகின்றன. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு செவ்வக வடிவிலான தொட்டிகள். இது வந்து நாட் ஒன்லி ஃபார் விவசாயத்துல மட்டும் கிடையாது, இது வந்து ஒரு சமூக மற்றும் மத நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுகின்றன. அதாவது மத நோக்கங்கள், தெய்வ வழிபாடுகள், அந்த கோயிலின் உட்புறம் வெளிப்புறம் சுத்தமாக வைத்தல், அங்கு வந்து செல்வோர் சுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குதல், இந்த மாதிரி அமைப்புகளுக்கும் பயன்படுது. அடுத்து வந்து சமூக நடவடிக்கைகள். அதுல அந்த சமூகத்துல உள்ள மக்கள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு திருவிழா நடத்தலாம், அல்லது வந்து ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வுகளை வந்து அங்க வந்து மக்களுக்கு பயன்படுவதற்கான ஒரு அறிக்கையிடுவதற்கான ஒரு கூட்டங்களை கூட்டுவதற்கான ஒரு இடமா இருக்கக்கூடிய அமைப்புகளுக்காக இது வந்து பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மருத்துவமனைகளா இருக்கட்டும் அல்லது பள்ளிக்கூடங்களா இருக்கட்டும், அதாவது நான் சொல்றது வேளாண்மைக்கு பயன்படுத்துறது போக இந்த மாதிரி செவ்வக வடிவிலான தொட்டிகள் வந்து மற்ற பிற காரணங்களுக்காகவும்
செயல்பாடுகளுக்காகவும் பயன்படுத்தப்படுகின்றன. அதுக்கு ஜாலராஸ்ன்னு பேரு. இது எளிதாகவும் சீராகவும் தண்ணீர் கிடப்பதை உறுதி செய்கிறது. ஜாலர்கள் நிலத்தடி நீர்நிலைகள் பயன்படுத்தப்படுகிறது. இதன் மூலமா என்ன செய்யறது, ரொம்ப எளிதாகவும் தண்ணி கிடைச்சிருது, ஒரே சீராகவும் தண்ணீர் கிடைப்பதை உறுதி செய்ய முடியுது. சாசாகுவா கமலை பல உரிமையாளர்களை கொண்ட திறந்த கிணறு. அதாவது ஒரு ஊர்ல ஒரு பொது கிணறு தோண்டி இருப்பாங்க, மிகப்பெரிய கிணறா இருக்கும். அது வட்ட வடிவிலா இருக்கலாம், அல்லது செவ்வக வடிவிலா இருக்கலாம், அல்லது சதுர வடிவிலா கூட இருக்கலாம். மிகவும் ஆழமாக அகலமாக கிணறு தோண்டி இருப்பாங்க. இதுல அந்த ஊரை சேர்ந்த பல குடும்பங்களுக்கு அதுல பங்கு இருக்கு. கிழக்கு ராஜஸ்தானில் உள்ள மேவார் மற்றும் ஆரவள்ளி மலைகளில் நீர்ப்பாசனத்தின் மிக முக்கியமான ஆதாரம் சாசாகுவா. கிணறு கட்டும் போது தோண்டப்பட்ட மண் பெரிய வட்ட வடிவ அடித்தளம் அல்லது கிணற்றிலிருந்து சாய்ந்து உயரமான மேடை அமைக்கப்படுகிறது. கிணறு தோண்டும் போது எடுக்கிற மண்ணை எடுத்து கிணறுடைய மேற்பகுதியில ஒரு குறிப்பிட்ட திசையில மேடு பண்ணி கொஞ்சம் சரிவா அதை பண்றாங்க. அந்த மேடான பகுதி கிணற்றினுடைய மேல்புறத்துல அந்த விளிம்புல மரங்களால் ஆன 2 பீம், உயரமான பீம் அமைத்து அதுல உருளைய வச்சு அதுல ஒரு கயிறு கட்டி கீழே தோலினால் ஆன அல்லது ரப்பர், இந்த மாதிரி ஒரு அல்லது அலுமினியம், இந்த மாதிரி பெரிய அகன்ற வாய் உடைய ஒரு பாத்திர வடிவிலான ஒரு அமைப்பை செஞ்சு அந்த கயிறுல கட்டி கிணத்துக்குள்ள விடுவாங்க. கிணறுன்னு சொல்லக்கூடாது, அவங்க தேக்கி வச்ச இடமா கூட அது இருக்கலாம். 12-10 மீட்டர் ஆழமுள்ள ஒரு பெரிய குழியா கூட இருக்கலாம். சரியா? இந்த அதுக்கு நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல என்ன கமலைன்னு கூட சொல்லுவோம். அது என்ன பண்ணும், அந்த கயிறானது 2 எருதுகள்ல கட்டியிருப்பாங்க. மாடு அந்த பின்பக்கமா மாடு நகரும் போது அந்த கமலை, அந்த அகன்ற வாய்ப்பகுதியான ஒரு அமைப்பு கிணத்துக்குள்ள போய் தண்ணியை மோந்துக்கிறோம். திரும்ப அந்த எருதுகளை முன்னோட்டி நம்ம ஓட்டும் போது தண்ணீர் மேல வரும். அந்த மேல வரும்போது தண்ணீர் மேற்பகுதியில ஒரு வாய்க்கால் விட்டுருப்பாங்க, அது வழியா கொட்டும். இதே ஒரு பாரசீக சக்கரம் மாதிரி ஒரு அமைப்புல செயின் சங்கிலியால் பிணையப்பட்டு அந்த ஒரு சங்கிலியில ஒவ்வொரு கோப்பை வடிவிலான குவளைகள் ஒன்னொன்னு பாத்தீங்கன்னா 5 லிட்டர் 10 லிட்டர் தண்ணி பிடிக்கும். அது அந்த சக்கரத்துல பொருத்திருப்பாங்க அந்த சங்கிலி இணைப்பு மூலமா. அப்போ அந்த சக்கரம் சுற்றப்படும் போது தண்ணீரை மோந்து கொண்டு மேல கொட்டுது. சோ இந்த மாதிரி விஷயங்கள் சாசா குவா. குந்த் அல்லது குந்தி கிணறு. ஒரு சாசரில் ஒரு தலைகீழான கோப்பை கூடு கட்டுவது போல் தெரிகிறது. இந்த கட்டமைப்புகள் ராஜஸ்தான் மற்றும் குஜராத்தில் உள்ள தார் பாலைவனத்தில் குடிப்பதற்கு மழைநீரை சேகரிக்கின்றனர். இந்த ஒரு சாசர் மாதிரி, கப்பன் சாசர்னு சொல்லுவோம், அத ஒரு தலைகளான கோப்பையை வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு அமைப்பு. இந்த கட்டமைப்புகள் ராஜஸ்தான் மற்றும் குஜராத் பகுதியில் உள்ள பாலைவன பகுதிகளில் வசிக்கக்கூடிய மனிதர்கள் குடிநீருக்காக பயன்படுத்துறாங்க. எதை? மழை நீரை சேகரிச்சு. சரிங்களா? அடுத்து நீர் இன்லெட்டுகளின் குறுக்கே ஒரு கம்பி கண்ணி கிணற்றுக்குழியில் குப்பைகள் விழுவதை தடுக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா ஒரு கம்பியினால் பின்னப்பட்ட ஒரு வலையினே சொல்லலாம். அதை அவங்க அந்த கிணற்றுக்குழியில வைக்கிறதுனால தூசிலிருந்து வரக்கூடியதோ அது வெளியிலிருந்து பறந்து விடுகிற குப்பைகளையோ அது தடுக்கிறது. கிணற்றுக்குழியின் ஓரங்கள் சுண்ணாம்பு மற்றும் சாம்பல் ஆகியவற்றால் மூடப்பட்டிருக்கும். ஏன் சுண்ணாம்பு மற்றும் சாம்பல்? சுண்ணாம்புன்றது மிக பயனுள்ள ஒரு கிருமி நாசினி, நோய் தொற்று ஏற்படாது. அதுக்காக பெரும்பாலான குழிகளில் தண்ணீரை பாதுகாக்க ஒரு குவிமாடம் வடிவ மூடி அல்லது குறைந்தபட்ச ஒரு மூடி உள்ளது. அது சின்ன கிணறுமா இருந்தாலும் சரி, அது பெரிய ஆழமான குழியா இருந்தாலும் சரி, அதை மூடுவதற்கு குவிமாடம் அமைப்புல அதை மூடி வச்சிருப்பாங்க. பரப்பு நீர் பாய்தல், ரன் ஆஃப். அதிகமா மழை பெஞ்சா ரோட்டுல கட்டுத்தனமா ஓடும். கிராமங்கள் அங்கங்க எங்கெல்லாம் இடம் இருக்கோ பூந்து ஓடி வீணா போகும் அந்த நீர்.
மழைப்பொழிவு அதிகமாக ஏற்படும் போது மேற்பரப்பு நீரோட்ட வடிவில் அறுவடை செய்யப்பட்டவுடன் அந்த தண்ணீரை சேகரித்தவுடன் மதிப்புமிக்க வளத்தை திறம்பட பயன்படுத்துவதற்காக வெவ்வேறு நீர் சேமிப்பு கட்டமைப்புகளில் சேகரிக்கப்பட்டு முறையாக சேமிக்கப்பட வேண்டும். சேமிக்கப்பட்ட நீரை உயிர்காக்கும் நீர்ப்பாசனம், வீடு மற்றும் கால்நடை பயன்பாடு மற்றும் மீன்பிடித்தல் போன்ற பல நோக்கங்களுக்காக பயன்படுத்தலாம். அல்லது நிலத்தடி நீரை ரீசார்ஜ் செய்ய, அந்த நீர்வளம் குறையாமல் அதிகப்படுத்த இந்த மாதிரி பரப்பு நீர் பாய்தல் முறையை நம்ம கடைபிடிச்சு அதன்படி அதை தேக்கி நிறுத்தி வைக்கிறதுனால நம்ம விவசாயத்துக்கும் தெரியும், நம்ம வாழ்வாதாரங்களுக்கும் இது கால்நடைகளுக்கு இது முக்கியமான பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கும். நீர் அறுவடை குளம் சேமிப்பு தொட்டி. கிராமப்புற பகுதிகளில் பாத்தீங்கன்னா குளம், ஏரி, குட்டைன்னு சொல்லுவாங்க. அதே போல இப்ப அதிகமான பரப்பளவு கொண்ட விவசாயிகள் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏக்கர் அளவுள்ள இடத்துல அல்லது 50 சென்ட் அளவுல ஒரு 4 அடி 5 அடி ஆழத்துக்கு தோண்டி மழை பெய்யும் போது அந்த தண்ணியை சேர்த்து வச்சுப்பாங்க. அதுக்கு என்ன பேரு? ஃபார்ம் பாண்ட், பண்ணை குட்டை, நல்ல தொட்டி. அதுல மீனும் வளர்த்துக்குவாங்க, வாத்து வளர்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீர் அறுவடை குளம் சேமிப்பு தொட்டின்றது பயன்படுது. மழைக்காலத்தில் நீர்ப்பரப்பில் இருந்து நீரை பெறுவதற்காக மலைச்சரிவின் கீழ் அல்லது நடுப்பகுதிகளில் குளங்கள் அல்லது சேமிப்பு தொட்டிகள் கட்டப்பட வேண்டும். இது ஒரு முக்கியமான நீரை சேகரிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா தண்ணீர் இருக்கும், திடீர்னு வறட்சி ஆயிரும், தண்ணிக்கு எங்க போறது? சோ மழைக்காலங்கள்ல அதிகப்படியா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய தண்ணீரை சேமிச்சு வைக்கிறதுக்கு தான் இந்த நீர் அறுவடை குளம் மற்றும் சேமிப்பு தொட்டி. குளத்தின் அளவு ஆண்டு மழையின் அளவு மற்றும் நீர்பிடிப்பு பகுதியை பொறுத்தது. ஒரு குளம் எவ்வளவு பரப்பளவு இருக்கணும், எவ்வளவு ஆழம் இருக்கணும் அப்படின்னா எப்படி அதை கணக்கிடுவாங்கன்னா, அந்த குளத்தினால எத்தனை ஏக்கர் நிலம் விவசாயம் செய்யப்படும், அந்த நீர்பிடிப்பு பகுதி எந்த அளவுல வரையறுக்கப்பட்டிருக்கு, இதெல்லாம் பொறுத்துதான் குளத்தினுடைய அளவு, ஆழம் மற்றும் பரப்பு இருக்கணும். நீரோட்டத்தை சேகரிப்பதற்காக பொதுவாக மலைப்பாங்கான பகுதிகளில் அணைக்கரை குளங்கள் கட்டப்படுகின்றன. ஏன்னா மலைப்பாங்கான பகுதிகளில் நீர் கீழ் நோக்கி ஓடி வரும். குளத்தின் அளவு முக்கியமாக தண்ணீர் தேவை மற்றும் நீர்பிடிப்பு பகுதியின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது. ரூஃப்டாப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். மழைக்காலங்களில் வீட்டின் மேற்பரப்பில் கிடைக்கக்கூடிய மழை நீரை வீணாக்காமல் சேமித்து வைக்கிறதா கூரை மழை நீர் சேகரிப்பு. இப்ப இது பாத்தீங்கன்னா மாநில அரசும் மத்திய அரசும் இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கை கட்டாயப்படுத்தினாங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா எங்க பார்த்தாலும் தண்ணீர் பற்றாக்குறை, நிலத்தடி நீர் குறைஞ்சு போச்சு, அடிப்பம்புல தண்ணி வரல, போர்ல தண்ணி வரல, விவசாயம் பாதிக்குது, வீடுல பாதிப்பு ஏற்படுது. அப்ப என்ன சொன்னாங்க, உங்களுடைய மாடி பகுதியில் விழுகக்கூடிய, உங்க வீடு சுற்றுப்புறத்தில் விழுகக்கூடிய தண்ணியை சேகரிச்சு ஒரு 6, 7, 8 உரைக்கிணறுகளை இறக்கி அதுல கூழாங்கற்களை போட்டு அந்த தண்ணீரை சேமிங்க. அல்லது எங்க போர் வச்சிருக்கீங்களோ அந்த போர் பக்கத்துல தண்ணீர் சேமிக்கிற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்துங்க. உங்களுக்கு எப்பவுமே தண்ணீர் பற்றாக்குறை வராது. இந்த விஷயங்கள் தெருக்கூட்டங்கள், நாடகங்கள், ஆடியோ விஷுவல் எஃபெக்ட் மூலமா மக்களுக்கு தெரியப்படுத்தி கடந்த ஆண்டுகள்ல மிக அதிக அளவுல ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணியிருப்பாங்க. இந்த நடைமுறை நாட்டின் முக்கிய நகர்ப்புறங்களில் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த நடைமுறையை கட்டாயமாக்க பல மாநில அரசுகள், மத்திய அரசுகள் நடவடிக்கை எடுத்துள்ளன. சராசரியாக ஒரு சின்ன கணக்கு, ஒரு மழைநீர் வடிகட்டி 1200 சதுர அடி பரப்பளவில் 1000 மில்லிமீட்டர் மழையில் இருந்து சுமார் 1 லட்சம் லிட்டர் தண்ணீரை சேமிக்கிறது. இது ஒரு நல்ல ஒரு கணக்கு. எவ்வளவு தண்ணி வீணா போறதை நம்ம சேமிக்கிறோம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன விஷயம். 1200 சதுர அடி பரப்புலயே நம்ம 1 லட்சம் லிட்டர் தண்ணீரை சேமிக்க முடியும் அப்படின்னா ஏன் நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த ரூஃப்டாப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடாது? நிச்சயம் நம்ம பண்ணணும். நீர் பரவுதல், வாட்டர் ஸ்ப்ரெட்டிங். பாயும் நீர் நிலத்தடி நீரை பெருக்குவதற்காக பெரிய பரப்பளவில் பரவுகிறது. பாயும் நீரை ஒரு மண் குளம் இயற்கை தாழ்வு நிலைக்கு மாற்றுவதன் மூலம் நீர் பரவலை அடைய முடியும். நாலா
பண்ட் அல்லது தடுப்பணையை உரிய இடத்தில் கட்டுவதும் நீர் பரவலை உருவாக்குகிறது. அதாவது அதிகமாக நீர்ப்பெருக்கு எடுத்து ஓடும் போது அதை வந்து தடுத்து ஒரு மண் குளத்திலேயோ, அதாவது குளம் ஏரியெல்லாம் வந்து உள்ள பூச மாட்டோம், அது மண் குளம் தான். அதை வந்து நம்ம வந்து பயன்படுத்தி அது ஒரு மேட்டான பகுதியிலிருந்து தாழ்வு நிலைக்கு கொண்டு வர்றது மூலமா நீர் பரவலாக நாம் பயன்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. நீர் ஆவியாதல். ஆவியாதலானது நீர் வட்டத்தின் ஒரு அவசிய காரணி. தேவையான அளவு இயக்க சக்தியை மேற்பரப்பில் உள்ள துணிக்கைகள் அடையும் போது அவை திரவ வடிவில் இருந்து வாயு நிலையை அடையும். நீர் நேரடியாக ஆவியாகி போவதை போன்று தாவரங்கள் மூலமாகவும் ஒருவித நீராவி போக்கு ஏற்படுகிறது. வேர் மூலம் நீரை உறிஞ்சி தண்டுக்கும் இலைகளுக்கும் அனுப்புகின்றன. ஒளிச்சேர்க்கை எல்லா விஷயங்களும் அங்க நடக்குது. இலைகளில் உள்ள சிறு சிறு துளைகள், அதாவது சின்ன சின்ன துளைகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த நீர், அதாவது என்னன்னா ஈரப்பதத்தை வந்து ஆவியாக மேற்பரப்புக்கு வந்து அனுப்புகிறது. இவ்வாறு உருவாகும் ஆவி மேல் நோக்கி சென்று மேகமாக உருமாறி வானில் மிதந்து கொண்டிருக்கும். அவற்றின் மீது குளிர் காற்று பட்டவுடன் மீண்டும் நீர்த்தவளையாக மாறி மழையாக பெய்கிறது. இதுதான் மழை எப்படி பெய்கின்றது. ஆவி மேல் நோக்கி சென்று மேகமாக உருமாறி வானில் மிதந்து கொண்டிருக்கும். அவற்றின் மீது குளிர் காற்று பட்டவுடன் மீண்டும் நீர்த்தவளைகளாக மாறி மழையாக பெய்கிறது. இவ்வாறு நீர் ஆவியாகி மேகமாதலும் மேகமே குளிர்காற்றின் விளைவால் மழையாக பெய்வதும் சங்கிலி தொடர் போன்ற, இது ஒரு செயின் ஆக்டிவிட்டிஸ், தொடர் போன்ற நீர்வட்டத்தின் இயற்கை நிகழ்வு. பெய்யும் மழையில் 2/3 பங்கு நீராவியாக மீண்டும் காற்று மண்டலத்துக்குள் திரும்பி மேகமாக மாறுகிறது. அடுத்து இப்ப நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து பார்த்தோம். அதாவது என்ன அப்படின்னா, தண்ணீர் வந்து மிக முக்கியமான ஒரு வளம். அந்த தண்ணீர் வந்து விவசாய பயன்பாட்டுக்கு மட்டுமல்ல, தண்ணீர் ஆனது வந்து தொழிற்சாலைகளுக்கு மட்டுமானதும் இல்ல, நாம் ஒவ்வொரு மனிதனும் உயிர் வாழ்வதற்குள்ள அடிப்படை. கால்நடைகள், விலங்குகள், மனிதர்கள், ஏன் என்ன சொல்ல போனா மண்ணுல உள்ள சில நுண்ணுயிர்கள், இதெல்லாம் வந்து வாழ்வதற்கு ஆதாரம் வந்து தண்ணீர். வேளாண் தொழில் செய்யக்கூடியவங்க, நிறைய விவசாயிகள் வந்து தண்ணீர் அவங்களுக்கு இருக்குதா, அந்த தண்ணீர் வளம் நம்ம கிணத்துல இருக்கா, பக்கத்துல நம்ம ஊர்ல வந்து இருக்கக்கூடிய 1500 விவசாயிகளும் பயிர் செய்யக்கூடிய பயிர்கள் வந்து கல்டிவேட் பண்ணி அதுல அறுவடை பண்றதுக்கு தேவையான அளவுக்கு அந்த குறிப்பிட்ட காலம் 3 மாத காலத்திற்கு தண்ணீர் கிடைக்குமா என்ற ஒரு எதிர்நோக்கோட தான் விவசாயிகள் வந்து இன்னைக்கு விவசாயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக நம்ம ஏன் நம்மளுக்கு வளம் இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்மளுக்கு வந்து நிறைய வந்து மழை பெய்யுது, அந்த மழை தண்ணீர் வந்து வீணா போகுது. அந்த மழை தண்ணீரை வந்து நம்ம இதுவரையிலும் இந்த கடந்த சில மணி நேரமாக நம்ம வந்து கலந்து ஆலோசிக்கப்பட்டதன்படி பார்க்க போனா, அந்த தண்ணீரையெல்லாம் நம்ம குறிப்பிட்ட நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த விஷயங்களை, தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி எல்லா தண்ணியும் நம்ம வந்து சேர்த்து நம்மளுக்கு தேவையான விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் பயன்பட நம்மளே வந்து அதை வந்து உறுதி பண்ண முடியும். அதே போல வந்து கால்நடைகளுக்கு தேவையான தண்ணீர், இதை வந்து நம்ம வந்து மழைநீர்ல வந்து தேக்க வைக்கப்பட்ட சேமிக்கப்பட்ட தண்ணீர்ல வச்சு பயன்படுத்திக்கலாம். தொழிற்சாலைகளும் பாத்தீங்கன்னா நிறைய தொழிற்சாலைகள் இருக்கு. ஜவுளி, அதாவது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, லெதர் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி வந்து பார்க்கணும்னா சொல்லிட்டே போலாம். அவ்வளவு தொழிற்சாலைகளுக்கு வந்து தண்ணீர்ன்றது அடிப்படை. தண்ணீர் இல்லாம ஒரு நெசவு தொழில வந்து சாயம் போட முடியாது. தண்ணீர் இல்லாம ஒரு வேதியியல் தொழிற்சாலை கொண்டு வர முடியாது. நிறைய மருந்துகள் தயார் பண்ண வேண்டியிருக்கும். தண்ணீர் இல்லாம வந்து ஒரு மீன் வளர்ப்பு செய்ய முடியாது. தண்ணீர் இல்லாம வந்து நம்ம வந்து ஒரு தொழிற்சாலைக்கு தேவையான அடிப்படை ஆதாரங்களை வந்து கொண்டு வர முடியாது.
இந்த மாதிரி விஷயங்களை நம்ம நல்ல முறையில ஒரு சமுதாயத்துக்கு விவசாயிகளுக்கு தேவைப்படக்கூடிய அளவுல நம்ம இதை கொண்டு செல்லணும் அப்படின்னா இதுவரையிலும் நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயங்களை நாம அல்ல நம்மளை சார்ந்தவங்களையும் பயன்படுத்த சொல்லணும். இப்ப இந்த தண்ணீருடைய அவசியம், தண்ணீர் என்றால் என்ன, தண்ணீர் எதுக்காக பயன்படுத்துறோம், தண்ணீருடைய பயன்கள் என்ன, இந்த தண்ணீர் பயன்படுறதுனால நம்மளுடைய வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு சிறப்பாக அமையும், ஒரு சுற்றுப்புற சுகாதார ஒரு நிலையை நம்மளால எப்படி வசிக்கக்கூடிய இடத்துல உருவாக்க முடியும். அதற்கு அடிப்படை தண்ணீர். தண்ணீரை முறையாக பயன்படுத்துவதற்கு தண்ணீரை முறையாக சேமிக்கணும். அதிகமான தண்ணீருக்கு தேவைப்படும் நேரங்களில் எப்பொழுதாவது பெய்யக்கூடிய மழை நீரை சேமித்து வைப்பதன் மூலமாக தண்ணீர் பயன்பாட்டை நம்ம சமன் செய்ய முடியும் என்பது உண்மை. அடுத்து பொதுவா எல்லாம் நிறைய விஷயங்கள் பேசணும். இந்த மனிதனுக்கு தண்ணீரின் பயன் என்ன அப்படின்றத ஒரு சில விஷயங்களை நான் சொல்லிடுறேன். காலை எழுந்தவுடன் 2 டம்ளர் தண்ணீர் அருந்துங்கள். உடல் உள்ளுறுப்பு செயல்பாட்டுக்கு நல்லது. சரியா? சாப்பிடுவதற்கு அரை மணி நேரம் முன்பாக 1 டம்ளர் தண்ணீர் குடியுங்கள். நல்ல செரிமானம் ஆகும். தினமும் குளிக்க செல்லும் முன் 1 டம்ளர் தண்ணீர் அருந்துவதால் நம்ம உடம்புல உள்ள ரத்த அழுத்தம் சீராகும், ரத்த ஓட்டம் சரியாகும், செரிமானம் சரியாகும், நரம்பு தளர்ச்சி ஏற்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அதே போல் நம்ம அன்றாட பணிகளை செய்து முடித்தவுடன் இரவு தூங்க செல்வதற்கு முன்பாக 1 டம்ளர் தண்ணீர் அருந்துங்கள். பக்கவாதம், மாரடைப்பை இது தடுக்கும். இதுவரையிலும் இந்திரா காந்தி திறந்தவெளி பல்கலைக்கழகத்தின் மூலமாக எனக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட மெத்தட்ஸ் ஆஃப் வாட்டர் ஹார்வெஸ்டிங், தண்ணீரை சேமிப்பதற்கான முறைகள், அதனுடைய பயன்பாடு என்ற தலைப்பின் கீழ் நிறைய விஷயங்களை, நிறைய தொழில்நுட்பங்களை, நிறைய காரணங்களை, நிறைய ஒரு முக்கியத்துவத்தை, தண்ணீரின் அவசியத்தை உங்களுக்கு இதுவரையிலும் எடுத்து கூறியதற்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும், காந்தி கிராம பல்கலைக்கழகத்திற்கும் இந்த ஒரு பாடத்திட்டத்தை நான் எடுத்து இங்கு உங்களுக்கு சிறப்பாக கூறியதற்கு உதவிய எனது மாணவிகள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.